தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் வலுத்திருக்கு. 12ஆம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதிகள் எல்லாருமே கூடியிருக்கிறாங்க. மாதத்தின் ஆரம்பத்தில் 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருப்பது அதுவும் ஒரு வகையில் ஒரு பெரிய யோகம்தான். என்ன ஒன்று, கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு ட்ராவல் அதிகமாகும் இந்த மாதத்தில். ஒரு ஆன்மீக பயணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, காசி கயா கங்கா அதுக்கு போகிறது இதுக்கு போகிறது. அதே மாதிரி இதுக்கு குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன்களை செலுத்துறது. சில பேருக்கு குலதெய்வ கோயில் எடுத்து கட்டலாம், கும்பாபிஷேகம் பண்ணலான்ற மாதிரியான தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இப்போது அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கும் பெரிய சோதனைகள் இல்லைங்க. போன மாதம் முழுக்க 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்த்தாரு, இப்போ 8க்கு போயிட்டாருங்கன்னா 8ல் அவர் மறைஞ்சு உச்சமாக தானே இருக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு உச்சமாகும்போது 8ஆம் இடத்துல தானே இருப்பார். ஆக அருமையான நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 5-10 புதனும் சூரியனும், புதனும் செவ்வாயும் 12ஆம் இடத்தில் மறைந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறனால தொழில்துறை அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். ட்ராவல் சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் வச்சுருக்கிறவங்க, கார் ட்ராவல் வச்சுருக்கிறேன், பஸ்ஸு ட்ராவல் வச்சுருக்கிறேன், டூரிஸ்ட் வச்சுருக்கிறேன், அல்லது டிக்கெட் புக்கிங் வச்சுருக்கிறேன், ட்ரெயின் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி தர்றேன், இந்த மாதிரியான ட்ராவல்ஸை சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே இந்த மாதம் அருமையான நல்ல வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. வருமானத்திற்கு குறைவுகள் இருக்காது. 2ஆம் இடத்தை இன்றைக்கு உச்சகுரு வலுத்து பார்க்கிறார் இல்லையா, ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பூமி சார்ந்த விஷயங்கள் அப்படியே கை கொடுக்கும். அதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டு ஃப்ளாட்டு போடுறவங்களாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் மீடியேட்டர்களாக இருந்தாலும் சரி, இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் யோகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. 7ஆம் அதிபதி கூட இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வந்த சோதனைகள்லாம் இப்போது தீரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு காதல் சமீபத்தில் உருவான ஒரு நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்பு. சமீபத்தில் தான் அவங்களுக்கு தெரியும், ஏன் ஒரு வார்த்தை நம்ம நேர்மையாக கேட்டுடலாமே, உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கலாமேன்ற மாதிரியான ப்ரொப்போசல் அமைப்புகள்லாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு, இளைய பருவத்தினருக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த ப்ரொப்போசல் ஆசை நீங்கள் நேர்மையான வகையில் அதை சொல்லி அதன் மூலமாக அது நிறைவேறக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஆனந்தங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 10ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள், பெற்றோருடைய அனுமதி, ஆஃபீஸில் அலுவலகத்தில் அனுமதி கிடைக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் கண்டிப்பாக இப்போது உண்டு. ராசிநாதன் 8ல் மறைந்திருந்தாலும் கூட எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத சந்திப்புகள், எதிர்பாராத சில ஒரு அதிசயங்கள், ஆனந்த அதிர்ச்சிகள் போன்றவைகளை கண்டிப்பாக தருவார். தனுசிற்கு சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதங்க இந்த மாதம்.